ஐயனார் துணை சிறையில் டுடே எபிசோடில் நிலா இருந்துட்டு ஒரு வழியாக நம்ம பல்லவனோட அம்மா கிட்ட உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையா? பல்லவன் பாவம் உங்களை கொஞ்ச நாள் பார்த்த உடனே அவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அந்த சின்ன குழந்தைய விட்டுட்டு போக உங்களுக்கெல்லாம் எப்படி தான் மனசு வருது? நீங்கள் அவரை விட்டுட்டு போனதுனால தான் அவர் உங்கள் மேலே கோவப்பட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என் பையனை அவர்கிட்ட விட்டுட்டு போனால் அவர் கோவப்படாமல் வேற என்ன பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு நிலா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்கவும், என்னோட பையனை அவர்கிட்ட விட்டுட்டு போனால் அவர் என்னை பார்த்து கோபம் தான் படுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா பல்லவன் வந்து நடேசனோட பையன் இல்லையா அப்படியே சொல்லிட்டு கேட்கவும், இல்லை இதுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, பல்லவன் என்னோட பையன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏதோ விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுங்க பாருமா, எனக்கு ஃபோன் மேலே ஃபோனாக வந்துக்கிட்டே இருக்குது. எங்கள் அக்கம் பக்கத்துலக்காரங்க எல்லாருமே சொன்னாங்க, நீயும் உன் புருஷனும் இல்லை வேற யாரும் எங்களை 2 பேர் எந்த கடங்காரங்க தேடிட்டு வந்தாங்கன்னு தெரியல, எங்களை எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எந்த கடங்காரன் எனக்கு ஃபோன் பண்ணுறானுன்னு தெரியல, ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. நீ அப்படி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன்னா நீ போய் அந்த ஆள்கிட்டே கேளு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் இங்கே பாருங்கள், எங்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிட்டு போங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இங்கே பாருமா, உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்கிறேன், பல்லவன் என்னோட பையன் மட்டும்தான், இதுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் அவரோட பொண்டாட்டியும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டோன்னே நிலா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்படி இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா நீ போய் அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி கிளம்பி போயிடுறாங்க. என்ன இது இவங்க இப்படியெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு இதை எப்படியாவது நம்ம அங்கிள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா இருந்துட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சேரன் இருந்துட்டு சமைச்சிக்கிட்டு இருக்காரு. அண்ணன் இன்னைக்கு என்னென்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இட்லியும் தேங்காய் சட்னியும் செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அப்படியே எனக்கு ஒரு 2 தோசைண்ணே அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறேன். நீ இருக்க பாரு, உனக்கு தோசைண்ணே கிண்டல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் இட்லி செய்கிறதா நான் சொன்னேன், ஆனால் நீ மறுபடியும் தோசையில் தானே வந்து நிற்கிற அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அப்படின்னா நானே செஞ்சுக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே செஞ்சு கொடுக்குறேன், கல்லை மட்டும் அடுப்பு மேலே வை அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நைட்டெல்லாம் டான்ஸ் ஆடலும் பாடலும் இருந்துட்டுங்களே, அதனால் ரொம்ப வலியாக போச்சு, காலே நிற்க முடியல, அந்த அளவுக்கு கால் வலியாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சைட்டுக்கும் போய் வேலை பார்க்கணும், எங்கேயும் வந்து வேலை பார்க்கணும், டான்ஸும் ஆடிட்டு இருந்தோம்ல, அதனால தான் இப்படியா ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பல்லவனுக்கு உனக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைண்ணே எனக்கெல்லாம் எந்த வலியும் இல்லை, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா வீட்டுக்கு வராங்க. நிலா வீட்டுக்கு வர சவுண்டை கேட்ட உடனே நிலாவோட வண்டி தான் வந்த மாதிரி இருக்குது, நிலா வந்துருச்சா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் இருந்துட்டு பல்லவன் கிட்ட கேட்கவும், பல்லவனும் எட்டி பார்க்குறாங்க. ஆமாண்ணே, நீங்கள் கெஸ் பண்ணது எல்லாமே உண்மைதான், அண்ணி தான் வர்றாங்க அப்படின்ற மாதிரி பல்லவன் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னம்மா ஏதோ ஃப்ரெண்டை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கிளம்பினேன், ஆனால் இப்போ திடுதிப்புன்னு வந்து நிற்கிற, ஃப்ரெண்டை பார்த்தியே இல்லையா? பார்த்துட்டேன், இன்னும் பார்க்கலன்னு, அதுக்கு முன்னே இங்கே சின்ன வேலை இருக்குது, அதனால தானே திரும்ப வந்துட்டேன், அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா நான் போய் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான், அங்கிள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, பாட்டு பாடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாடின வரைக்கும் போதும், கொஞ்சம் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி நிலா வந்து கூப்பிடுறாங்க. எங்கம்மா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து கேட்கவும், கொஞ்சம் ஒரு ஒரு டவுட் கேட்கணுன்னு, அதனால தான் அங்கிளை கூட்டிகிட்டு போகிறேன், நான் இது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கம்மா கூட்டிகிட்டு போகிறேன், வந்து உட்காருங்க வண்டியில், இப்போ உட்கார போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்கவும், அதுக்கு அடுத்து தான் நடேசனை இருமா உட்கார்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. எந்த இடம் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன எதுக்காக என்ன நீ கூட்டிகிட்டு வந்த, என்ன பேசணும், எதாக இருந்தாலும் இங்கே சொல்லு, இங்கே நிறைய வண்டியெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கு, ஃப்ரீயாக பேச முடியாது, ஏதாவது கோயில் இல்லை இந்த பார்க் மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அங்கே ஒரு கோயில் இருக்குது, நீங்கள் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பார்த்து பத்திரமா எங்கேயாவது கீழே கீழே தள்ளி விட்டுரு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து சொல்லிட்டு வண்டியில் உட்காந்துக்கிட்டு போகிறாங்க. அப்பாடா என்ன வலி வலிக்குதியா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிள் இங்கே வாங்க, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், அதைத்தானே என்னன்னு கேளுன்னு சொன்னேன், அங்கேயே பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன், இப்போ இங்கே பேசினா என்ன விஷயம்னு சொல்கிறே தவிர எதையும் கேட்ட பாடம் இல்லையே, தெரிஞ்சால் சொல்ல போகிறேன், தெரியலன்னு சொல்ல போகிறேன், அந்த விஷயம் உங்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயம்தான்,
பல்லவன் யாரு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இதத்தானே நீ ஆரம்பத்துலேருந்தே கேட்டுட்டு இருக்க. தெரிஞ்சு என்ன பண்ண போற? எல்லாருமே என் பசங்க தான். இங்க பாருங்க, அத ஒண்ணும் நான் கேட்க கிடையாது. இப்ப தான் நான் வரும்போது பல்லவனோட அம்மாவ பார்த்தேன். அவங்க தான் சொன்னாங்க, பல்லவனுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நான் உங்கள கேட்கிறேன். அந்த தயவு செஞ்சு என்கிட்ட உண்மைய சொல்லுங்க. எதையும் மறைக்காதீங்க. இந்த வீட்ல ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரா தனிப்பட்ட விருப்பமா, ஒவ்வொரு ரகசியமா இருந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணா மட்டும் தான் அது குடும்பமா மாறும். அப்படி மாத்தணும்னு நான் நினைக்கிறேன். நானும் அந்த வீட்ல தானே இருக்கேன். உங்களுடைய பிரச்சனைய நானே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா என்னால முடிஞ்சத நான் செய்வேன்ல. அது ஒரு குடும்பமா மாறணும் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். அப்படின்ற மாரி நிலா வந்து கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் அங்கிள். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என் மேல சத்தியம். அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. சரி வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார்றாங்க. இங்க பாரும்மா, வண்டிக்கு போறேன் நானு. குஜராத்து, ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்குலாம் போவேன். ஆனா, அங்க எதுவுமே எனக்கு சாப்பாடு செட் ஆகாது. எனக்கு பிடிச்ச ஒரு ஹோட்டலோ, இல்ல தூங்குறதுக்கு இடமோ ஒரு இடத்த நான் புடிச்சு வச்சுப்பேன். அப்படிதான் இந்த பல்லவனோட அம்மாவையும் நான் பிடிச்சேன். அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து ஒரு ஹோட்டல் கடை நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தேவையானது எல்லாத்தையும் சமைச்சு போடுவாங்க. நானும் அங்கேயே தங்கிட்டு, சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு வந்துருவேன். அதுக்கு அடுத்ததா கொஞ்சம் திருப்பியும் குஜராத்துக்கு போனேன். அது அவங்க கணவர் வந்து செத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. சரி, ஆறுதலா 2 வார்த்தை பேசிட்டு நான் அங்கேருந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப போம்போது அந்த அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. என்ன ஏதுன்னு விசாரிச்சேன். இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல, அவன் தான் "நீ என் கூட வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அத நான் என் கண்ணாரவே நெறைய தடவ பார்த்துருக்கேன். அதனால "என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பாவமா கேட்டாங்க. அதனால நானும் தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். சரி, எனக்கு எங்க போறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்ல நின்னுட்டு இருந்தாங்க. பார்க்க பாவமா வேற இருந்துச்சு. இந்த பல்லவனும் ரொம்ப பாவமா இருந்தான். சின்ன பையனா இருந்தான். ஓடி ஆடி சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தான். அவன பார்க்குறபோது அப்படியே என் பசங்கள பார்க்குற மாரி இருந்துச்சு. அதனால தான் என் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து இங்கேயே இருன்னு சொன்னேன். திடீர்னு அவனும் ஒரு நாளைக்கு அட்ரஸ கண்டுபிடிச்சு எங்க வீட்டுக்கே வந்துட்டான். அதுக்கப்புறம் அவங்கள அங்கேருந்து கூட்டிட்டும் போயிட்டான். அவளும் பல்லவன இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. பசங்கலாம் சின்ன சின்ன பசங்க இல்லையா? அதனால யார் என்னன்னு தெரியல. தம்பின்னு சொல்ல அவங்க பழகிக்கினாங்க. அந்த பல்லவன் என்ன அப்பான்னு சொல்லவும் பழகிக்கிறான். நான் வண்டியிலேருந்து வந்தா அப்படியே என் 2 கையும் பிடிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பான். அவன் கேட்கறது எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுப்பேன். எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் என் பசங்களுக்கும் வாங்கி தருவேன். அப்படிதான் அவன் வளர்ந்துட்டு வந்தான். சரி, நம்ம பசங்களோட இவனும் ஒரு பையனா இருந்துட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு, நானும் எதையும் கண்டுக்கல. என் பாட்டுக்கு விட்டுட்டேன். இத்தன வருஷம் கழிச்சு மறுபடியும் புள்ள பாசனம் வரும்போதே, எனக்கு நெறைய டவுட் வந்துச்சு. ஆனா, நீங்க யாருமே அத புரிஞ்சுக்கவே இல்ல. சரி விடுங்கன்னு சொல்லிட்டு, பட்டா தான் புத்தி வரும்னு சொல்லி, நான் எதுவுமே யார்கிட்டயும் சொல்லல. நீயும் இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிடாத. ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏற்கனவே பல்லவனுக்கு அம்மா வேறன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப அப்பாவும் வேறயான்னு தெரிஞ்சா, அந்த பிஞ்சு மனசு ரொம்பவே வருத்தப்படும். "வேண்டாம், இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிடாதம்மா" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "அங்கிள், உங்கள நினைக்கும்போது எனக்கு எவ்வளோ பெருமையா இருக்கு தெரியுமா? உங்க நிலைமையில வேற யாராவது இருந்திருந்தா, கண்டிப்பா இந்த மாரி யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்க பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அங்கிள்" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி, உனக்கு வீட்டுக்கு போக வழி தெரியுமா? இப்படி போய் லெஃப்ட் எடுத்து, ரைட் எடுத்தீன்னா நம்ம வீடு வந்துரும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அந்த வேலைய முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துர்றேன். நீ பத்திரமா போ. உன் கூட வர பயமா இருக்கு. அதனால தான் இப்படி கிளம்புறேன். பார்த்து பத்திரமா இருந்துக்கோ" அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிடுறாங்க. போரும்போது, "நிலா இங்க வாம்மா. யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிடாதம்மா" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. நிலா இருந்துட்டு, "சரிங்க அங்கிள்" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கடுத்து தான் நிலா இருந்துட்டு நடேசன பார்க்கவும், இவங்க 2 பேரத்தையும் ஃபாலோ பண்ணி நம்ம சேரனும் வந்து அவங்க பேசுற எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இத சேரன் கேட்டோனே ரொம்பவே ஷாக்ல இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில அடுத்தடுத்து என்னலாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.